ரிவைஸ்டு பட்ஜெட் கூடிய விரைவில் அதுக்கு வேண்டிய முன்னெடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு கடன் தமிழ்நாட்டு அரசாங்கத்து மேலே இருக்குது. நிதிநிலை பொறுத்தவரையும் நீங்கள் நிறையா வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, அதை எப்படி நிறைவேற்ற போறீங்க? அதான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரிவைஸ்டு பட்ஜெட்டில் உங்களுக்கு அதுக்கு வேண்டிய எல்லா ஆன்சரும் அதில் வரும், எல்லா விஷயங்களும் அதில் வரும். 2500 எப்போ சார் கொடுக்கும்? இப்போ தான் 10 நாள் தான் ஆச்சு நாங்கள் எல்லா டீம். ஆமாம், பட்ஜெட் ஒரு கட்டத்தில் இல்லைன்றீங்க, ஆனால் அந்த பட்ஜெட் போடலாம் அப்படின்றாங்க. உங்களோட நிலைப்பாடு எவ்வளோ விரைவில் எதிர்பார்க்குறாங்க? அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வாக்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒயிட் பேப்பர் ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஒயிட் பேப்பர் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அது அண்டர் ப்ராசஸில் இருக்குது. அடுத்த கட்டமாக ரிவைஸ் பட்ஜெட்டில் எங்களோட உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் அதில் வரும். வெள்ளை அறிக்கை எப்போ சார் வெளியிடுவீங்க? எல்லாம் எதிர்பார்ப்போட இருக்காங்க. வெரி ஷார்ட்லி, ஒன் ஆஃப் 2 weeks ஃப்ரம் நவ் கண்டிப்பாக. தள்ளி போயிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? என்ன பேஸ்ஃபுல்லாகவே ஆகிட்டு இருக்கு. இல்லை அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணதில் 1 day 2 day டிலே ஆயிருக்கு, அவ்வளோதான். தவிர வெரி ரீசென்ட்லி அதுக்கு வேண்டிய இனாகரல் கண்டிப்பாக நடக்கும். விஜயனுடைய டெல்லி விஜயம் வெற்றியா தோல்வி? இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஆக்சுவலாக அது ப்ரோட்டோகாலோட விசிட். ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டராக ஓத்து எடுத்த பிறகு அவங்க ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை போய் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ப்ரோட்டோகால் தான். நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு. குறிப்பிட்ட தமிழகத்துக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு எல்லாமே விடை வரும், தெரியும். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். 2 வாரத்தில் தமிழகத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும், தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் 2 வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் போது விரைவில் தமிழகத்தினுடைய வெள்ளை அறிக்கை, நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பான அறிவிப்பை தற்போது நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.